வணக்கம்ங்க. நான் உங்க நித்யானந்தன் பேசுறேன். ஆரம்ப காலங்களில் மாரல் சயின்ஸ் எங்களுக்கு ஒரு பேப்பரா இருக்கும். அந்த மாரல் சயின்ஸ் படிச்சதாலே என்னமோ தெரியல, அந்த மாரல் வேல்யூஸ் எனக்குள்ள ஒரு பார்ட்டாவே இருந்துருச்சு. படிச்சு முடிச்சு தொழிலுக்கு வந்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் மக்கள் பணிக்கு வந்ததுக்கப்புறம் எப்பவுமே அந்த மாரல் வேல்யூஸ்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது உண்டு. எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறத விட இப்படித்தான் இருக்கணுங்கிற கொள்கையோட நான் பயணிச்சுட்டு இருக்கிறவன். முதல் தேர்தலை 2011 சந்திக்கிறேன். அதுல 2ஆம் இடத்துல நான் வந்தேன். இரண்டாவது தேர்தல் 2016, அதுல 3ஆம் இடம். இந்த 2 தேர்தலையும் நான் வெற்றி பெறாதது காரணம் 2 காரணம் இருக்கு. ஒரு தேர்தலில் வெற்றி பெற முடியலன்னு சொன்னா அதுக்கு 2 காரணம் இருக்கும். ஒண்ணு பிடிக்கலங்கிறதுனால தோக்கிறது, இன்னொன்னு தெரியலங்கிறதுனால தோக்கிறது. அப்ப 2 தேர்தலில் மக்களுக்கு பெருசா என்னை அறிமுகம் இல்லாதனால, மக்களுக்கு என்ன தெரியாதனால நான் வெற்றி பெற முடியல. ஆனா 2026 தேர்தலை பொறுத்தளவுக்கு இந்த பகுதி மக்கள் எல்லாத்தோட மனசுல நான் குடியிருக்கிறேன். என்னுடைய 20 ஆண்டு கால பயணம் மக்கள் மேல, எனக்கும் என் மேல மக்களுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை உருவாக்கி இருக்கிறது. அந்த நம்பிக்கையோட வெளிப்பாடு இந்த முறை 2026 தேர்தல் வெற்றியில எல்லாருமே தெரிஞ்சுக்க முடியும். நான் பொது வாழ்க்கையில பல்வேறு தளங்கள்ல, பல்வேறு அசோசியேஷன்ல, பல்வேறு சங்கங்கள்ல நான் பொறுப்புல இருந்து இந்த பகுதிக்கும் மக்களுக்கும் நிறைய சேவைகள் செஞ்சுட்டு வந்திருக்கேன். 2026 சட்டமன்ற வேட்பாளராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இதுக்கு முன்னால ஒரு 25 ஆண்டு கால உழைப்பு இருக்குதுங்க. அது மட்டுமல்ல, எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ விமர்சனங்கள், எத்தனையோ தடைகள், இதையெல்லாம் தாண்டி தான் நான் இங்க இருக்கிறேன். அதனால என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை இழந்துதான் இன்னைக்கு பொது வாழ்க்கையில நான் நிக்கிறேன். என் குடும்பத்தோட, குடும்ப உறுப்பினர்களோட நான் செலவழிச்ச நேரத்தை விட, அவங்களோட நான் சாப்பிட்டதை விட மக்களோட தான் இருந்திருக்கேன். மக்களோட தான் நிறைய சாப்பிட்டிருக்கேன். ஆனா எனக்கு அது சந்தோஷத்தை கொடுக்குது. அது ஏன் சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு சொன்னா, நம்மனால எத்தனை பேர் பயனடைஞ்சாங்கன்னு பார்க்கும் பொழுது, நம்மனால எத்தனை பேர்த்தோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடிஞ்சதுன்னு பார்க்கும் பொழுது, கண்டிப்பா நமக்கு வர்ற கஷ்டங்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம அது சந்தோஷமா மாறிடுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உயிர் நோக்கம் இருக்கும். எதற்காக நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோங்கிற அந்த நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில கஷ்டமே இல்லை. என்னை பொறுத்தளவுக்கு என்னுடைய உயிர் நோக்கமா நான் பார்க்கறது மக்களுக்கு சேவை செய்யறது தான். அந்த சேவை தான் எனக்கு திருப்தியை கொடுக்குது. அந்த சேவை தான் என்னை அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு செல்லுது. அதனால இந்த முறை இந்த தேர்தல் வெற்றிங்கிறது, நான் சேவையிலிருந்து அரசியலுக்கு வந்தவன். அரசியலை ஒரு சேவையா செய்யணும்னு நினைக்கிறேன். அதனால இந்த தேர்தல் வெற்றி என்பது என்னுடைய தனிப்பட்ட வெற்றி அல்ல, பொள்ளாச்சி மக்களுடைய வெற்றி. ஏன்னா நான் ஒவ்வொரு முறை வெளியூர் போகும் பொழுது அங்கே பார்ப்பேன், அந்த ஊர் முன்னேறி இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொழில் செஞ்சு விவசாயத்தில் செழிப்பாக இருந்து அந்த பகுதி முன்னேறிட்டு இருக்கிறது, மக்கள் முன்னேறிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு ஓரத்தில் ஒரு வழி இருக்கும். ஏன்னா நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ அதன் வெளிப்பாடு தான் நான் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் தனி மனிதனை முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு வழிமுறையாக இருக்கும். ஏன்னா தனி மனித மாற்றம் தான் சமுதாய மாற்றம். நம்ம பொள்ளாச்சியை முன்னேற்றணும் அப்படின்னு சொன்னா பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனும் முன்னேறணும். அந்த வகையில பல முன்னெடுப்புகளை இது வரைக்கும் நான் செஞ்சிருக்கிறேன். நான் ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்திருக்கிறேன். விவசாயம் தெரியும், தொழில் செஞ்சுட்டு இருக்கேன், சேவை செஞ்சுட்டு இருக்கேன், ஆன்மீகத்துல ஒரு நாட்டம் உண்டு. இந்த மாதிரி எல்லா துறைகளிலும் என்னுடைய ஈடுபாடும் அனுபவம் இருக்கிறனால மக்களுடைய தேவை எனக்கு தெரியும். பொள்ளாச்சி பகுதியை அல்லது பொள்ளாச்சி மக்களை பிரிச்சு பார்க்க முடியாத ஒரு நிலைக்கு நான் இந்த ஒரு 25 ஆண்டுகளில் வந்திருக்கேன். அதனால என்னுடைய வெற்றி தனிப்பட்ட வெற்றி கிடையாது. இந்த பொது வாழ்க்கை பயணத்துல 10,000 குடும்பங்கள்ல நானும் ஒரு உறுப்பினரா இருக்கேன். உங்க சந்தோஷம் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்குது, உங்க கஷ்டம் எனக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்குது, உங்க உணர்வுல நான் வாழ்ந்திருக்கிறேன், உங்களோட ஒருத்தனா இருந்திருக்கிறேன். பொள்ளாச்சியோட வளர்ச்சியும் பொள்ளாச்சி மக்களுடைய நல் வாழ்க்கையும் தான் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியமா எடுத்து நான் போயிட்டு இருக்கேன். கண்டிப்பா பொள்ளாச்சியை முன்னேற்ற பாதையில எடுத்து செல்வேங்கிற நம்பிக்கை எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் இருக்குதுங்கிறது எனக்கு தெரியும். அதற்கான ஒரு வாய்ப்பா தான் இந்த தேர்தல் வெற்றியை நான் பார்க்கிறேன். எப்படி நான் உங்க உணர்வை நான் புரிஞ்சிருக்கிறேனோ அதே போல என் உணர்வை நீங்க புரிஞ்சிருப்பீங்க. அப்ப இந்த வெற்றி என்பது என்னுடைய வெற்றி மட்டுமல்ல, நம்ம வெற்றி. நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம பகுதிக்கும் நம்மளோட வாழக்கூடிய மக்களுக்கும் நன்மை செய்யலாம். அதற்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த வாய்ப்பு. என்னோட உறுதிமொழி என்னன்னு சொன்னா, உங்க ஒவ்வொருத்தரோட பேங்க் அக்கவுண்ட்ல பணம் போடுவேன்னு சொல்ல முடியாது. ஆனா உங்க ஒவ்வொருத்தரோட பேங்க் அக்கவுண்ட்ல நீங்களே பணம் போடக்கூடிய அளவுக்கு உங்களை வளர்த்துவேங்கிற உத்தரவாதத்தை நான் கொடுக்குறேன். அதையும் தாண்டி நல்லவங்களோட இருந்து நல்லவங்களோட வெற்றிக்கு பாடுபடும் பொழுது அந்த வெற்றியின் மூலமா செய்யக்கூடிய நன்மைகள், அதன் மூலமா வரக்கூடிய புண்ணியம் அந்த ஒருத்தர் மட்டும் சேராது, அவங்க வெற்றிக்காக உழைத்த ஒவ்வொருவருக்கும் அந்த புண்ணியம் சேரும். என்னுடைய உத்தரவாதம் என்னன்னு சொன்னா, என்னுடைய உறுதிமொழி என்னன்னு சொன்னா, உங்க அக்கவுண்ட்ல நான் பணம் போடுவேங்கிற உறுதி கிடையாது. ஆனா நீங்க உங்க அக்கவுண்ட்ல
பணம் சேர்த்தக்கூடிய அளவுல உங்களை வாழ்க்கையில உயர்த்துவேங்கிற உறுதியும், அதையும் தாண்டி உங்க ஒவ்வொருத்தருக்கும் உங்க கணக்குல, உங்க ஒவ்வொருத்தரோட கணக்குலையும் புண்ணியத்தை என்னால சேர்த்த முடியும். ஏன் அப்படின்னா புண்ணியம் சேர்த்துறது ரொம்ப முக்கியம்ங்க. நம்மளை தாண்டி நம்முடைய குழந்தைகள் மற்றும் எதிர்கால சந்ததியர் அனைவரையும் நாம் சேர்த்து வைக்கக்கூடிய பணமோ பொருளோ சொத்தோ பதவியோ இதெல்லாம் காப்பாத்துங்கிற உத்தரவாதம் கிடையாது. இதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவை. ஆனால் நம்ம சேர்த்து வைக்கிற புண்ணியம் மட்டும்தான் நம்முடைய தலைமுறையை காப்பாற்றும். அந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா இருந்து உங்கள் தலைமுறையே நல்லா இருக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை கண்டிப்பாக நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுக்கலாங்க. 2026 தேர்தல் வெற்றி என்பது தனிப்பட்ட ஒரு நபரோட வெற்றி அல்ல, பொள்ளாச்சி மக்களாகிய நம் அனைவரின் வெற்றி. அந்த வெற்றிக்காக நாம் எல்லாமே உழைத்திடுவோம். பொள்ளாச்சி வளர்வது உறுதி. நாம் ஒன்றாக இருப்போம், நல்லவர்களாக இருப்போம், நல்லவர்களோடு இருப்போம். நான் இந்த பொள்ளாச்சிக்காகவும் பொள்ளாச்சி மக்களுக்காகவும் உழைத்து கொண்டே இருப்பேன். என்னால் முடியும் வரை அல்ல, நான் நினைத்ததை முடிக்கும் வரை. பொள்ளாச்சியோட வளர்ச்சிக்கு வாக்குப்பதிவு எந்திரத்துல 3ஆம் நம்பர் பட்டனை உதயசூரியன் சின்னத்துல அழுத்தி நம்ம வெற்றியை உறுதி செய்யுங்க. நன்றி, வணக்கம். மக்கள் நல ஆட்சி தொடர்ந்திட, பொள்ளாச்சி வளர்ந்திட கே. நித்யானந்தனுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்வீர்.